அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஸ்ரோவ வச்சு ஒரு 4, 5 செய்திகள் இருக்கு. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 23 இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்றோம். சந்திரயான் 3 நிலவுடைய தென் துருவத்துல தரையிறங்குன அந்த நாள நம்ப நேஷனல் ஸ்பேஸ் டே தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்றோம். சோ அதை ஒட்டி நிறைய செய்திகள பார்க்க போறோம். முதல்ல இந்தியாவோட சந்திரயான் அந்த திட்டங்கள பத்தி பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த சந்திராயன் அப்படிங்கிற திட்டம் யாரால அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா, ஆகஸ்ட் 15 2003 சுதந்திர தின உரையப்போ நம்மளுடைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இந்த ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. சோ அந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அக்டோபர் 22, 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 விண்கலம் அப்படிங்கிறது அனுப்பப்படுது. சரிங்களா? கிட்டத்தட்ட நிலவ 3400 தடவை சுத்தி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 312 நாட்கள் நிலவ சுத்தி வந்த இந்த சந்திராயன் 1 முக்கியமான ஒரு விஷயமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நிலவுல தண்ணீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்ததா தான் சந்திராயன் 2 திட்டம் உடனடியாகவே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் நிதி பற்றாக்குறை, தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த மாதிரியான காரணங்கள்னால நம்மளால இந்த சந்திராயன் 2 திட்டத்த ஜூலை 22, 2019ல தான் அனுப்ப முடிஞ்சது. அதுலயுமே பாத்தீங்கன்னா லேண்டர், ரோவர் இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு நம்ம அனுப்பியிருக்கோம். இதுல லேண்டர் செயலிழந்துட்டாலும் அந்த ஆர்பிட்டர் நிலவ சுத்தி சுத்தி நமக்கு நிறைய படங்கள அனுப்பியிருக்கும். ஓகேங்களா? சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி சந்திராயன் 2க்கு பாத்தீங்கன்னா, தமிழகத்தைச் சேர்ந்த வனிதா முத்தையா அவர்கள் இருந்திருப்பாங்க. அடுத்ததா தான் சந்திராயன் 3 திட்டம் சமீபத்துல அதாவது ஜூலை 14, 2023ல நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கக்கூடிய வகையில இந்த திட்டத்தை அனுப்பியிருப்பாங்க. அந்த சந்திராயன் 3 திட்டம் 2023 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கியிருக்கு. சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நிலவோட தென் துருவத்துல எந்த ஒரு நாடுமே தரையிறங்கினது கிடையாது. சோ சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒரு தமிழர் தான். வீரமுத்துவேல் அப்படிங்கிறவர். சரிங்களா? அதே மாதிரி சந்திராயன் 1 தரையிறங்கின அந்த இடத்துக்கு ஜவஹர் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராயன் 2 தரையிறங்கின அந்த இடத்துக்கு திரங்கா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி சந்திராயன் 3 இறங்கின அந்த இடத்துக்கு நமக்கு சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் சந்திராயன் ரிலேட்டடா நம்ம இந்த ஆர்டிகல்ஸ்ல கொடுத்திருக்கிறது. அடுத்ததா இந்தியாவுடைய விண்வெளி வீரர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ககன்யான் அப்படிங்கிற திட்டம் அடுத்த கனவு திட்டமாக இந்தியாவுக்கு இருக்கு. இந்த திட்டத்துல 4 வீரர்கள் இருக்க போறாங்க. 4 பேர்ல 3 பேர் விண்வெளிக்கு போக போறாங்க. சரியா? சோ இந்த ககன்யான் திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரசாந்த் பாலகிருஷ்ணன். இவர் கேரள மாநிலம் பாலக்காடை சேர்ந்தவர். அடுத்ததா அங்கட் பிரதாப். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயாக்ராஜை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு அஜித் கிருஷ்ணன். இவர் சென்னையை சேர்ந்தவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு சுபான்சு சுக்லா. இவர்தான் இப்போ எங்க போயிட்டு வந்திருப்பாரு, நம்மளுடைய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்தாரு. இவர்தான். சரிங்களா? லக்னோல, உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய லக்னோல பிறந்திருக்கிறாரு. சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தாலும் சுபான்சு சுக்லா அவர்கள் தான். சரியா? அடுத்ததாக நமக்கு ககன்யான் திட்டம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக இந்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா? 2022 ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தாங்க. 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கோயின்சைட் பண்ற மாதிரி. பட் ஸ்டில் அன்பார்ச்சுனேட்லி பல விஷயங்கள்னால நம்மளால இந்த விஷயத்த பண்ண முடியாம போச்சு. 2026ஓட ஏர்லி ஹாஃப்ல நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத இஸ்ரோ தலைவர்கள் வரிசையா சொல்லிக்கிட்டே தான் வராங்க. பார்ப்போம். இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா, நம்ம வீரர்களை விண்வெளியில, அதாவது ஒரு 400 கிலோமீட்டருக்கு தூரத்துல சுற்றுவட்ட பாதையில அந்த விண்வெளியில அனுப்புவோம். சரிங்களா? அனுப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சு திரும்பி பூமிக்கே வந்துருவாங்க. சோ இவங்களை அசஸ் பண்றதுக்காக வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. அதே மாதிரி இவங்க எல்லாமே ஒரு கேப்சூல்ல தான் பயணிப்பாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கேப்சூல் மட்டும் தனியா எஜெக்ட் ஆகி அவங்களை சேஃபா பூமிக்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. சோ அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, முன்னேற்றங்களும் எதிர்கால திட்டங்களும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வீனஸ் மிஷன் பிளான் பண்ணியிருக்கோம். வீனஸ்க்கு அனுப்பக்கூடிய அந்த மிஷன் பேர் சுக்ரயான் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2035ல இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையம், அதை பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, BAS அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் இந்தியாவுக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையம்.
எப்படி சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கோ அந்த மாதிரி. அதே மாதிரி 2040க்குள்ள பாத்தீங்கன்னா, நிலவுக்கு மனிதர்கள இந்தியா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. மேன்டு லூனார் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதையுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நார்மல் நியூஸஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி பத்தி குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நமக்கு பொதுவா ஜிஎஸ்டில 5%, 12, 18, 28 அப்படின்னு சொல்லி 4 டாக்ஸ் ஸ்லாப் வந்து இருக்கு. அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 12%த்தையும் 28%த்தையும் கேன்சல் பண்ணிட்டு, 12% போடப்பட்ட வரிகள் எல்லாத்தையும் 5%ஆகவும், 28% போடப்பட்ட வரிகள் எல்லாத்தையும் 18%ஆகவும் மாத்தப் போறாங்க. சரியா? இதன் மூலியமா அரசாங்கத்துக்கு ஒரு வருவாய் இழப்பு நேரிட தான் செய்யும். அதே மாதிரி லாங் டெர்ம்ல பாக்குறப்ப இது ரெவென்யூ வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சரியா? சோ இந்த ஒரு பிளான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா, பினான்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுக்காகவே ஒரு பிரத்யேகமா ஒரு அமைச்சர்கள் குழு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த குழுவுமே இந்த விஷயத்துக்கு வந்து அக்செப்டன்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்க போறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகும். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதுல எல்லா மாநில பிரதிநிதிகளும் வந்து இருப்பாங்க. அதுல முக்கியமா மாநிலங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைப்பாங்கன்னா, இந்த மாரி ஜிஎஸ்டிய கம்மி பண்றனால மாநிலங்களுக்கு வரி இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வரி இழப்ப சரி கட்டுறதுக்காக மத்திய அரசாங்கம் ஏதாவது காம்பன்சேஷன் தரப்போறாங்களா? அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல போன் ஆஃப் கன்டென்ஷனா இருக்கும். சரியா? சோ சர்ச்சைக்குரிய பகுதினா அது ஒண்ணா தான் இருக்கும். மத்தபடி தீபாவளிக்கு முன்னாடி இந்த ஒரு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா அமலுக்கு வந்துரும். ஏன்னா நம்ம பிரதமருமே சுதந்திர தின உரையில இததான் சொல்லியிருந்தார். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்த வந்து குடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து 8 வருஷத்துல எந்த சதவீதத்துல அதிகமான வரி வருவாய் வந்திருக்குன்னா, 18% போடக்கூடிய ஜிஎஸ்டில தான். அதுல தான் கிட்டத்தட்ட 65% வருவாய் வந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5%ல இருந்து ஒரு 7, 12%க்கு ஒரு 5% இன்கம் தான் வந்திருக்கு. 28%க்கு ஒரு 11% இன்கம் தான் வந்திருக்கு. அதிகமான வரி வருவாய் 18% போடக்கூடிய பொருட்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அகல் விளக்கு திட்டத்த பத்தி குடுத்திருக்காங்க. சமீபத்துல புதுக்கோட்டை மாவட்டம் கீரநத்தம் அப்படிங்கிற பகுதியில நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்த தொடங்கி வச்சிருந்தார். இந்த அகல் விளக்கு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ இணையதளத்தை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறை நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து சொல்லித் தர போறாங்க. ஓகேவா? பாதுகாப்பாக இணையதளத்தை பயன்படுத்துவது. அதாவது இங்கிலீஷ்ல சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட்ட வந்து நம்ம பிளாக் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது, சேஃபான பாஸ்வேர்டு வைக்க தெரியுதா, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைக்க தெரியுதா, ஒரே பாஸ்வேர்டை எல்லா அக்கவுண்ட்டுக்கும் வைக்காம வெவ்வேறு பாஸ்வேர்டை வைக்கிறது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் அபியூஸ் நடக்கிறத தடுக்கிறதுக்காகவும், ஆன்லைன்ல ஏதாவது அபியூஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அத வீட்ல இருக்கவங்க கிட்டயோ, இல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்டயோ வந்து பெண் குழந்தைகள் வந்து தைரியமா வந்து சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். அகல் விளக்குக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு கைட்லைன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் ஒரு 10 கைட்லைன்ஸ் இருக்கு. அத ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு பிரச்சனையும் இணையதளம் மூலியமா எந்த ஒரு பிரச்சனையிலயும் பெண்கள் வந்து மாட்டிக்காம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். சோ இதே மாதிரியான திட்டங்கள் வந்து நமக்கு தமிழகத்துல ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு கோவை மாவட்ட காவல்துறை பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை, பாலியல் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதே மாதிரி தமிழக போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. ஓகேங்களா? இது கல்லூரி மாணவிகள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண் காவலர்களுடைய அந்த மொபைல் நம்பர்ஸ வந்து பெண் குழந்தைகள் கிட்ட குடுத்துருவாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, டைரக்ட்டா அவங்களுக்கே கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த திட்டம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு லிப்புலேக் கணவாய் எங்களுடையது அப்படின்னு சொல்லி நேபாளம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நமக்கு லிப்புலேக், கலாபானி, லிம்பியாதுரா அப்படின்னு சொல்லி 3 பிளேஸஸ் இருக்கு. இது 3மே இந்தியாவுக்கும், நேபாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி தான். என்ன அப்படின்னா, நம்மளுதுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுதுன்னு அவங்க சொல்றாய்ங்க. அதுதான். ஓகேங்களா? சோ இந்த பகுதி மீண்டும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத வந்து நேபாள அரசாங்கம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க.
இந்த லிப்புலேக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணவாயா இருக்கு. என்னன்னா, சீனாவுடைய திபெத், நேபாளுடைய சுதூர் பச்சிம் அப்படிங்கிற பகுதி, இந்தியாவுடைய உத்தரகாண்ட் மாநிலம், இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய பகுதி தான் லிப்புலேக் அப்படிங்கிறது. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த வழியா நம்ம சைனா கூட வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா 1954ல இருந்து வர்த்தகம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 29 நாடுகள் ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி பார்க்கிறப்ப எல்லா நாடுகளும் என்டிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணும். என்டிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம உதாரணத்துக்கு காப் 21 2021ல நடந்த காப் மாநாட்டுல என்ன பண்ணிருப்போம்னா, கிளாஸ்கோ மாநாட்டுல பஞ்சாமிர்த டார்கெட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்போம். உதாரணத்துக்கு நெட் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம 2070ல அச்சீவ் பண்ண போறோம். இந்த மாதிரியான ஒரு 5 டார்கெட் அச்சீவ் பண்ணிருப்போம். இததான் என்னன்னு சொல்றாங்க? நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். சோ, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, காப் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. காப் 30 அப்படிங்கிறது பிரேசிலோட பெலம் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. சோ, இந்த பிரேசில் பெலம் மாநாட்டுல என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாடும் அந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனை எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போட்ட நாடுகள்ல 29 நாடுகள் மட்டும்தான் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. பேசிக்கா என்டிசினா என்ன, நம்மளோட என்டிசில என்ன இருக்கு, அண்ட் தென் காப் 30 எங்க நடக்க போகுது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.